சிம்பிளான கிறிஸ்பியான சுஜி நமக் பரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம மைதா யூஸ் பண்ண மாட்டோம். கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். டீ காஃபி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். இதுக்கு சிரோட்டி ரவை, அதாவது சுஜின்னு சொல்லும், சின்ன ரவை எடுத்துக்கலாம். பெரிய ரவை இருந்தால் கூட நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இல்லை நெய் கூட போட்டுக்கலாம், கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஓமம், அது கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் வரும். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு நல்லா டைட்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று நார்மல் வாட்டர் ஃபஸ்ட்டு ஊற்றி பார்த்தேன். அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த ரவை அப்படிங்கிறதுனால அது வந்து பைண்டிங் வந்து கிடையாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நல்ல தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றினோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த டோ வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். உங்களுக்கு கைக்கு வந்து அந்த சூடு தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த ரவை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதை ஊற்றிட்டு 1 செகண்ட் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான மைதாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். நம்ம எப்படி வந்து மைதாவில் பண்ணுமோ அதே மாதிரி தான் இது இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டைட்டாக இருக்கும். ஸோ மூடி 20 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பாருங்கள். இன்னும் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 1 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு இது 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு மாவு தூவிட்டு நல்லா திக்கான ஷீட் மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ஒட்டாது நமக்கு. இதே மெத்தடில் நான் கோதுமையில் போட்டிருக்கேன். கோதுமையும் ரவை யூஸ் பண்ணி கவலோன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அதுவுமே நீங்கள் போய் பார்த்தா தெரியும், உத்தமி கிச்சனில். நல்லா தேய்ச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதில் ஆயிலெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் இது ஆயிலும் அப்சர்வ் பண்ணாது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாலக்கீரையை அரைச்சி ஊற்றி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூண்டை வரமிளகாய் அரைச்சும் போடலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட் கூட நீங்கள் போடலாம். குழந்தைகளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தட் தான். நீங்கள் ஸ்பைசஸ் எல்லாம் எதுவுமே போடலை அப்படின்னா இந்த ரவையில் நீங்கள் பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடான நெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. சுடு தண்ணி ஊற்றிட்டு 1 கப் சிரோட்டி ரவை, 1/2 கப் சுகர், ஏலக்காய், அதுக்கப்புறமா உங்களுக்கு சூடான தண்ணி, நெய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடுங்க. ஸோ பர்ஃபெக்டான ஒரு சக்கரை நமக்கு ரெடி ஆகிடும், மைதாவில் இல்லாமல். இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் தட்டை ரெடி பண்ணணும், இல்லை ஒரு சாட் ஐட்டம் ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு இமீடியட்டாக மைதா இல்லைனா கூட நீங்கள் இதை வச்சு பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த ரெசிபி நான் போடுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒன்றோடனும் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. இதை வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா போடும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போகல அப்படின்னா அப்படியே வந்து ப்ரௌன் சீக்கிரமாக ஆகிடும், வேகாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகும், சொதன்னு ஆகிடும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி ஆகணும். டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். பாதி வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம்.
ஸோ இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா அது இருக்கிற ஆயிலை அப்சர்வ் பண்ணிக்கும். இது மெயினாக ஆயிலில் அப்சர்வ் பண்ணாது. உங்களுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். ஆயில் நம்ம எவ்வளோ ஊற்றணுமோ அதே அளவு தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நல்ல ப்ரௌனாக வந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் செய்யலாம். இது மாதிரி புதுவிதமாக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம கடையிலனா ஆயில் வந்து ஒரே ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம வீடுனா அப்படி இல்லை, 2 தடவை யூஸ் பண்ணிவிட்டு ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லது கூட. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1900 ரெசிபிஸ். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும்.